ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர், அதாவது இன்றைக்கி தேதி 20 ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்கும் உண்டான லக்கி டேஸ், அதிர்ஷ்ட நாட்களும் அதிர்ஷ்ட எண்களும் சொல்ல போகிறேன். அன்றைக்கி உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். அது என்னென்ன காரியம் நடக்கும், இந்தந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம், அதை சொல்ல போகிறேன். அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு லக்கி எண் என்ன அதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ கேட்கும்போது நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும், சரியா? நானும் ஒரு இமேஜ் அனுப்புவேன், அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கலாம். விருப்பப்படுறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், சரியா? அந்த சார் அந்த டேட் சொல்லுங்கள் சார்னா அந்த டேட் சொல்லுவேன் நான். வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்பிவிடுவேன் நான், சரியா? விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த லக்கி டேஸை சொல்லுவேன் நான். லக்கி நம்பருங்கிறது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான், சரியா? அதை நீங்கள் வேறு எதுக்கும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க முடியாது, சரியா? லக்கி நம்பருங்கிறது அன்றைக்கி தேதிக்கு ஒரு நாளுக்கு அது பயன்படும் உங்களுக்கு, சரியா? நேரிலே ஒரு சாய்ஸ் நம்பர் தான் அது, சரியா? லக்கி நம்பருங்கிறது சாய்ஸ் நம்பர் தான். மற்றபடி வேறு தவறான விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கூடாது, சரியா? நான் அதை சொல்லிட்டு தான் நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதனால் லக்கி டேஸ் தெய்வத்தின் அருளால் உள்ள நாள், கிரகங்களுடைய அணுக்கரம் கண்டிப்பாக கிடைக்கும். அன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியம் பண்ணலாம், இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், அதை பற்றி தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சரியா நேயர்களே? அதனால் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ தெய்வம் தந்த லக்கி டேஸ், அதிர்ஷ்ட நாள் அந்த லக்கி நம்பர் சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு இப்போ இந்த ஜூலை மாதம் எடுத்துட்டோம்னா 28ஆம் தேதி, 6ஆம் தேதி, 14ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஒரு ஆர்டரில் சொல்லிடுறேன் நான், சரியா? வருஷப்படி சொல்லிடுறேன், அப்புறம் பிரித்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த யோகமுள்ள நாட்கள் மொத்தம் 11 நாட்கள் இருக்குது. அந்த 11 நாட்களை வருஷப்படுத்துகிறேன். ஜூலை 22, ஜூலை 26, 27, 28, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. இது சுவாதி சித்திரை நட்சத்திரத்துக்கு. அடுத்து சுவாதி விசாகத்துக்கு சொல்லுவேன், பொறுமையாக இருங்க, சரியா? உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. வீடியோ முழுமையாக கேளுங்க, 3 நட்சத்திரமே. சரி, நம்ம நட்சத்திரத்தை சொல்லிட்டார் அப்படின்னு போகாதீங்க. கடைசியில் சில தகவல் சொல்லுவேன், முக்கியமான தகவல் சொல்லுவேன். அதனால் பொறுமை இருக்கணும். வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும், சரியா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ரொம்பலாம் பேச போகிறது கிடையாது. நான் இந்த வீடியோவில் அந்த டேட்டா மட்டும் தான் சொல்கிறேன், அந்த நாட்களும் அந்த நம்பரையும் தான் சொல்கிறேன். ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்கள், பணம் பல வகையில் வர நாட்கள் ஜூலை 22, 26, 27, 28. அடுத்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. இது சித்திரை நட்சத்திரத்துக்கு. இதில் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஜூலை 28, 6, 14 இந்த 3 நாட்களுக்கும் லக்கி நம்பர் 2. அன்றைக்கி நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் சார் அப்படின்னா, அன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். லட்சுமி நாராயணன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இனிப்பு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், அந்த 3 நாட்களுக்கு மட்டும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு ஜூலை 22, ஆகஸ்ட் 1, 9, 10 இந்த 4 நாட்களுக்கு லக்கி நம்பர் 7, சரியா? அன்றைக்கி நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணணும், சரியா? சிவன் கோயிலில் உள்ள துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜூலை 26, 27, ஆகஸ்ட் 5, 13 இந்த நாட்கள் உங்களுக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர் சித்திரை நட்சத்திரத்துக்கு. அன்றைக்கி யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், பசுமாட்டுக்கு இனிப்பு கொடுங்க. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற யோக நாட்கள், அந்த நாட்களை சொல்கிறேன், அதிர்ஷ்ட நாட்கள். அன்றைக்கி நல்ல காரியம் நடக்கும், நினச்ச காரியம் நடக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், சரியா நேர்களே? அந்த நாட்களை வருஷப்படுத்துகிறேன் சுவாதி நட்சத்திரத்துக்கு. ஜூலை 23, 28, 29, அடுத்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7, 10, 11, 14, 15 இந்த நாட்கள் 10 நாட்கள். இந்த வருகின்ற 10 நாட்கள் உங்களுக்கு நல்ல யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன் நான், சரியா? ஜூலை 23, 28, 29, ஆகஸ்ட் 2, 6, 7, 10, 11, 14, 15 இந்த நாட்கள் உங்களுக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் உங்களுக்கு வழிபாடையும் அந்த லக்கி நம்பரையும் சொல்கிறேன். இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் 29, ஜூலை 29, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 15 இந்த நாட்களுக்கு லக்கி நம்பர் 6, சரியா? அன்றைக்கி வழிபாடு என்ன பண்ணணும் அப்படி சார் அப்படின்னா, அன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள்,
பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். சும்மா பொதுவாக கேட்டிங்கன்னா புரியாது, ஆனால் இதில் ரொம்ப அர்த்தம் இருக்குது. இதுபடி செஞ்சீங்கன்னா அந்தந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு ஜூலை 23, ஆகஸ்ட் 2, 10, 11 இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். அன்றைக்கி என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து பசுமாட்டுக்கு வந்து பொரிகடலை கொடுக்கலாம். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் வந்து இந்த 4 நாட்களுக்கும் அதிர்ஷ்ட எண் வந்து 3ஆம் நம்பர். சரியா? அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு 28, ஜூலை 28, 6, 14 அன்றைக்கி வந்து வழிபாட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சரியா? பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க அல்லது இனிப்பு கொடுங்க. அன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 6ஆம் நம்பர். ஸோ சுவாதி நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. மொத்த டேஸும் சொல்லிட்டேன், அதை 3ஆக பிரிச்சும் சொல்லிட்டேன், அதுக்கு வழிபாடு பரிகாரமும் சொல்லிட்டேன், லக்கி நம்பரும் சொல்லிட்டேன். சரியா? ஓகே நேயர்களே, லக்கி நம்பர் வந்து அந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி மாறும். லக்கி நம்பர் வந்து அந்தந்த தேதிகளுக்கு மாறும். அதை குறிப்பாக நீங்கள் வீடியோ ஒரு தடவைக்கு 1க்கு 2 தடவை கேட்கணும். நான் வேணால் விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த இமேஜ் வேணால் அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், ப்ரைவேட்டாக அனுப்புவேன் நான். சரியா? இதில் அனுப்ப மாட்டேன். தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருக்கவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மற்றபடி வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இமேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன் நான். பட் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். சரியா? அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும். இது வந்து கோச்சாரம் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதுவும் நடக்கும். சரியா நேர்களே? ஓகே. அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு வந்து அடுத்து வருகின்ற யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா ஜூலை 20, 24, 29, 30, ஆகஸ்ட் 3, 7, 8, 11, 12, 15, 16 இந்த நாட்கள். இந்த 10 நாட்கள் வந்து யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன். விசாக நட்சத்திரத்துக்கு ஜூலை 20, 24, 29, 30, ஆகஸ்ட் 3, 7, 8, 11, 12, 15, 16. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பிரித்து சொல்கிறேன் நான். விசாக நட்சத்திரத்துக்கு ஜூலை 20, 30, 8, 16 இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணணும். சரியா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து பச்சையரி சாதம் கொடுக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர். சரியா? அந்த 4 நாட்களுக்குள்ளே அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர், லக்கி நம்பர். அடுத்து 24, ஜூலை 24, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 12 உங்களுக்கு வந்து வழிபாடு வேண்டிய தெய்வம் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 4 நாட்களுக்குள்ள லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அடுத்து ஜூலை 29, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 15 இந்த 3 நாட்களுக்கு வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் அச்சு வெல்லம் கொடுங்க. உங்களுக்கு அன்றைக்கி வந்து லக்கி நம்பர் வந்து 7ஆம் நம்பர். சரியா நேர்களே? ஸோ விசாக நட்சத்திரத்துக்கு வந்து லக்கி நம்பர் வந்து 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்குறேன். அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த நம்பர் வரும். சரியா நேர்களே? இப்போ வந்து மொத்தமாக சொல்கிறேன் நான். மொத்தமாக உங்களுக்கு வந்து லக்கி டேஸ் என்ன அப்படின்னு 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற நாட்களுக்கு வந்து லக்கி நம்பர் ஆடி மாதம் முழுக்க ஆடி 32ஆம் தேதி வரைக்கும், அதாவது 17/8/2026 ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள லக்கி நம்பர். ஜூலை 22, 26, 27, 28, ஆகஸ்ட் 1, 5, 6, 9, 10, 13, 14 இந்த 11 நாட்கள் சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக இருக்கும். எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு ஜூலை 23, 28, 29 அதுக்கடுத்து ஆகஸ்ட் 2, 6, 7, 10, 11, 14, 15 இந்த 10 நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு ஜூலை 20, 24, 29, 30 அடுத்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி நல்ல யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, கொஞ்சம் ஓரளவு தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள். இந்த நாட்களெல்லாம் ஒரு சின்ன டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். சரியா? அந்த உங்களுக்கு அந்த யோகமுள்ள நாட்களை நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேன், தனிப்பட்ட முறையில் அனுப்புவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த யோகமுள்ள நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். சரியா? முதலுக்கும் மோசம் இல்லை. உங்கள் ஆர்கனைசேஷன் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். 1000 இருக்கிறவங்களுக்கு 1000 கிடைக்கும். நீங்கள் சாதாரண நிலவில் இருந்தீங்களா, ஒரு கூலி வேலை பார்க்குறீங்க,
ஒரு பெட்டி கடையில் வேலை பார்க்குறீங்க, டெய்லி வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு 1000 2000 கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா லட்சக்கணக்கில் கிடைக்கும். பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்து கமிஷனில் செய்கிறீங்கன்னா 1000 கணக்கில் கிடைக்கும். உங்கள் ஆர்கனைசேஷன் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடய ரேஞ்சு வேறுபடும். பணம் தான் வரும் கிடையாது. பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், நகை நட்டாக கிடைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இடம் கிடைக்கலாம், வீடாக கிடைக்கலாம், மற்றவங்க சொத்து பத்து கிடைக்கலாம். இல்லைன்னா சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. பணம் கிடைக்கிறது தான் பெருசு விஷயம் கிடையாது. மனைவி கூட சந்தோஷமாக இருப்பாங்க, யாரையும் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், 4 இடத்துக்கு போவாங்க. சரியா? ஸோ இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு வந்து உத்தரவாதம். லக்கி நம்பர் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் சொல்கிறேன். அது சாய்ஸ் தான், மாற்றத்துக்கு உட்பட்டு தான். பட் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கிட்டலாம் கேட்கக்கூடாது. சரியா? லக்கி டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் வந்து லக்கி டேஸ் மட்டும்தான் சொல்லுவேன். லக்கி நம்பர் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், பொதுவாக சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் தான் சொல்லியிருக்கிறேன். பட் அந்த லக்கி நம்பருங்கிறது வந்து ஒரு சாய்ஸ் தான். சரியா நேர்களே? அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அந்த நம்பரில் இதை வாங்கினேன் சார், அது எனக்கு விழுலாம் வைக்கல, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஜாதக கிரக அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு, யாருக்கு அமைப்பு இருக்குது அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஓசியாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஈஸியாக நொங்கு திண்டு போனாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த லக்கி நம்பருங்கிறது பெரிய விஷயங்க. அது எல்லாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டாக யாராலையும் 100% சொல்ல முடியாது. இந்த கிரக அமைப்பு இந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறத சொல்லலாம், ரிலேட்டடாக சொல்லலாம், கொச்சாரத்தில் சொல்லலாம். அதுபோக உங்கள் ஜனன ஜாதக அமைப்பெல்லாம் இருக்குது. ஓகே நேர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், அந்தந்த தேதிக்கு உள்ள வழிபாடை பண்ணுங்கள். அதை பிரித்து சொல்லிட்டேன் 3 நட்சத்திரத்துக்குமே. வாழ்த்துக்கள். அடுத்து வர நாட்கள் நல்லா இருக்கட்டும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ தான். சரியா? இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்கிற வீடியோ தான். அடுத்து வரையின நாட்களில் கோச்சாரப்படி கிரகங்களுடைய அணுக்கிரகங்கள், சுப கிரகங்களுடைய அணுக்கிரகங்கள் எந்தெந்த நாளைக்கு இருக்கோ அன்றைக்கி நீங்கள் நல்வழிப்படுவீர்கள். அந்த கிரகத்தையும் அந்த நட்சத்திரநாதர்களையும் இணைத்து நான் பலனை சொல்லியிருக்கிறேன். வேத ஜோதியத்துக்கு உட்பட்டது கணிதம் பண்ணி பலனை சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார். இந்த தெய்வம் தந்த லக்கி நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கட்டும். பண வரவு அதிகமாகட்டும், செல்வ செழிப்பு அதிகமாகட்டும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், சந்தோஷம் நடக்கட்டும், நினைத்த காரியம் நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.